ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குப்தர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். குப்தர்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் கவர் ஆகும். இந்த 2 ஸ்டாண்டர்ட்லேயும் கவர் ஆகக்கூடிய குப்தர்கள் உங்களுக்கு தொகுத்து இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபுல்லாமே வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு பின்னாடி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாமே சொல்லி முடிச்சிருப்பேன். இந்த ஒரு வீடியோ போதும். இதை பார்த்துட்டு போயிட்டு குப்தர்கள் புரியாதவங்க கூட போயிட்டு படிங்க. அப்படியே உங்களுக்கு மைண்டில் நின்றுடும். ஓகேங்களா? புரிகிற மாதிரி ஈஸியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி வந்து சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருக்கேன். அடுத்து குப்தர்கள், அடுத்து டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு 1 by 1 கொடுக்க போகிறேன். இதில் வந்து நம்ம உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே ஒரு கதை மாதிரி தான் கொண்டு போக போகிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து என்னோட அப்படியே ஷார்ட் நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு வாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரி மாதிரியே சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேங்களா? புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. அது மட்டும் போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். நம்ம சேனலில் வந்து ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கும். அதோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 6th ஸ்டாண்டர்ட் குப்தர்கள், தென் வந்து 11th ஸ்டாண்டர்ட் குப்தர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதில் வரக்கூடிய குப்த அரசர்களில் யாருக்கு பின்னாடி யார் வராங்க, யாரோட மகன் யார் என்பதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உள்ள பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முதல்ல இதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர், குப்த அரசை நிறுவிய மன்னன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர்கள். முதல்ல குப்த அரசு வந்து பார்த்திங்கன்னா சிற்றரசாக தான் இருந்திருக்கும். சிற்றரசாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மௌரிய அரசு இருக்கும் இல்லைங்களா? அந்த காலத்தில் வந்து குப்த அரசு சிற்றரசாக இருந்திருக்கும். எப்போ பேரரசு விரிவானதுன்னு பார்த்திங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர் காலத்துக்கு அப்புறம் தான் அது பேரரசாக விரிவாயிருக்கும். ஸ்ரீகுப்தர் தான் வந்து குப்த அரசை நிறுவியவர். அவரோட மகன் தான் வந்து கடோத்கஜர். இந்த குப்த அரசு வந்து பார்த்திங்கன்னா கிபி 300 to 700 வரை நீடிக்குது. ஓகேங்களா? இதில் ஸ்ரீகுப்தரோட காலம் வந்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிபி 240 to 280, கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்காரு. அவரோட பேரும் மகாராஜான்னு அழைக்கிறாங்க. அதாவது பட்டப்பெயர் வரும் இல்லையா? கடோத்கஜரோட பட்டப்பெயரும் மகாராஜான்னு சொல்லுவாங்க. கடோத்கஜரோட மகன் தான் வந்து 1ஆம் சந்திரகுப்தர். கடோத்கஜரோட மகன் தான் வந்து 1ஆம் சந்திரகுப்தர். அவரோட காலங்களும் சைடில் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் புக்கில் பார்த்துப்பீங்க. கிபி 319 to 335 இவர் வந்து தனக்கு மகாராஜா அதிராஜான்னு பட்டத்தை வச்சுக்கிறாரு. 1ஆம் சந்திரகுப்தரோட மகன் தான் வந்து சமுத்திரகுப்தர் அவர்கள். இவர் தான் வந்து இந்திய நெப்போலியன்னு சொல்லுவாங்க. அதாவது குப்தர் ஆட்சி காலத்தில் சிறந்த அரசர், முதல் சிறந்த அரசர்னு கேட்டால் 1ஆம் சந்திரகுப்தர் தான். ஓகேங்களா? ஆனால் குப்தர்களின் சிறந்த ஆட்சியாளர், முதல் சிறந்த அரசர்னா 1ஆம் சந்திரகுப்தர். சிறந்த ஆட்சியாளர்னு வந்தால் சமுத்திரகுப்தர் வருவார். சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இந்தியாவின் நெப்போலியன்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தர் சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா V.A. ஸ்மித் அவர்கள். இந்திய நெப்போலியன் யார்? சமுத்திரகுப்தர். அப்போ 1ஆம் சந்திரகுப்தரோட மகன் சமுத்திரகுப்தரோட மகன் தான் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். இந்த சமுத்திரகுப்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மகன்கள் இருப்பார். ஒன்று ஸ்ரீ ராமகுப்தர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இந்த ராமகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா வலுவில்லாத ஆட்சி செய்வார். அவரை வந்து கில் பண்ணிட்டு தான் வந்து, அதாவது அவரை வந்து சாகடிச்சிட்டு தான் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் வந்து வந்திருப்பார் ஆட்சிக்கு. அவரோட மகன் தான் வந்து குமாரகுப்தர் அவர்கள். குமாரகுப்தர் காலங்கள் ஆட்சி செய்யும் போது கிபி 455 ஆண்டுகளில் ஆட்சி செஞ்சிருப்பார். நலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியரும் வந்து பார்த்திங்கன்னா குமாரகுப்தர் அவர்கள் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா குமாரகுப்தரோட மகன். அவரோட மகன் பாலாதித்யர். கடைசி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுகுப்தர் தான் வந்து கடைசி அரசர். முதல் அரசர்னு கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்? ஸ்ரீகுப்தர் ஆன்சர் பண்ணணும். கடைசி குப்தர்னு கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? முதல் அரசர், முதல் பேரரசர்னு கேட்டால் முதல் சந்திரகுப்தர். சிறந்த ஆட்சியாளர்னு கேட்டால் சமுத்திரகுப்தர். அதாவது பேரரசர்னு கூட கேட்பாங்க. அடுத்து வந்து ஸ்கந்தகுப்தர் தான் வந்து கடைசி பேரரசர் வருவார். விஷ்ணுகுப்தர் வந்து கடைசி அரசர் தான் வருவார். உள்ள உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயிலாகவே வந்து சொல்லியிருக்கேன். இது ஓவரால் தான். இவங்கள ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இவங்க நிர்வாக முறை, இலக்கியங்கள், இலக்கணங்கள், இவங்க காலத்தில் நிலங்கள்லாம் எப்படி பிரிச்சிருந்தாங்க, வணிக குழுக்கள் எப்படி இருந்தது, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, நாணயங்களை யார் யார் வெளியிட்டது, கோல்டு யார் வெளியிட்டது, வெள்ளி யார் வெளியிட்டதுன்னு சொல்லிட்டு இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 11th ஹிஸ்ட்ரி தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 11th ஹிஸ்ட்ரியில் வந்து மேஜர்
ஆஃப் த கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டேன்னா உங்களுக்கு 6th ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த குப்தர்கள் ஃபுல் டாப்பிக்குமே ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு புக்கில் போய் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் அப்படியே பதிஞ்சிடும் ஒரு ஸ்டோரி மாதிரி. இந்த 11th குப்தர்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் முன்னாடியே நோட் பண்ணியிருக்கேன். அறிமுகம், வரலாற்று சான்றுகள் கொடுத்துருக்காங்க. வரலாற்று சான்றுகளில் 3 வகையான சான்றுகள் இருக்கும். இலக்கிய சான்று, கல்வெட்டு சான்று, நாணய சான்றுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாவதும். இதில் வந்து பாருங்கள், முதலாம் சந்திரகுப்தர்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீகுப்தர் பற்றியோ கடத்கஜர் பற்றியோ கொடுக்கல. ஏன்னா நிறைய விஷயங்கள் கொஷின் வர்றது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற அரசர்கள் நல்லா நோட் பண்ணிங்க. முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், இவங்க 3 பேரையே சுற்றி தான் என்ன வரும்னா நிறைய கொஷின். இப்போ வந்து நமக்கு ஒரு எக்ஸாமில் கேட்குற கொஷினில் பாதி கொஷின் இவங்க கிட்டேருந்து தான் வரும். ஓகேங்களா? இல்லைனா வந்து எதனா ஒரு அரசரை பற்றி கேட்பாங்க இந்த 3 அரசர்களில். இல்லைனா வந்து இலக்கிய சான்றோ கல்வெட்டு சான்றோ இல்லைனா நூல்களை பற்றி கேட்பாங்க. இப்போ இந்த 3 அரசர்களில் முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், இவங்களை பற்றின கொஷின் வந்து அதிகமாக கேட்பாங்க. அவங்கள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களின் நிர்வாக முறை, பொருளாதார நிலைகள், பண்பாட்டு மலர்ச்சி, குப்த பேரரசின் வீழ்ச்சி, அதாவது குப்த அரசு உருவாவதிலிருந்து வீழ்ச்சி வர வரைக்கும் நாம் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். குப்தர்களின் காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொற்காலம்னு சொல்கிறாங்க. அடுத்து பண்பாட்டு மலர்ச்சியின் காலம்னு சொல்கிறாங்க. செவ்வியல் கலைகளின் காலம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து நடக்காத விஷயங்கள்லாம் வந்து ஒரு சட்டன் ஆஃப் டைமில் வந்து நடந்திருக்கும் அவங்க காலத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள் அப்படியே சூப்பராக நடக்கிறது திடீர்னு. அது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடக்கிறது. அதுதான் வந்து பொற்காலம், பண்பாட்டு மலர்ச்சியின் காலம். செவ்வியல் கலைகள் காலம்னா இந்த ஓவியம், கலை, கட்டிடக்கலை, உலோகவியல் துறை, இதுபோல் ஒரு சில கலைகள் வந்து அவங்க காலத்தில் வந்து நல்ல வரவேற்பும் உயர்ந்தும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சமஸ்கிருத பெரிய படைப்புகள் கூட இவங்க காலத்தில் தான் நிகழ்ந்திருக்கு. சமஸ்கிருத பெரிய படைப்புகள் யார் காலத்தில் நடந்திருக்கு? இவங்களோட காலத்தில் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, குப்தர்களோட அலுவலக மொழியே வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதமாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம வரலாற்று சான்றுகள் பார்க்கலாம். வரலாற்று சான்றுகளில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் என்னன்னா, இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இலக்கிய சான்றுகள். நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்யானர், ஸ்மிருதிகள், இவங்கெல்லாம் வந்து அவங்களோட நூல்களில் வந்து குப்தர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து முக்கியமானது, இந்த கொஷின் வந்து நூல்கள் பற்றி கேட்டாங்கன்னா இந்த காமந்தகரின் நீதிசாரம் பற்றி கேட்காத கொஷின் இருக்காது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணவங்களுக்கு தெரியும். காமந்தகரின் நீதிசாரம் வந்து நீதிசாரம் யார் எழுதுனது கேட்பாங்க. இல்லைன்னா நீதிசாரம் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்பாங்க. அரசருக்கு கூறுவது போல் கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நீதிசாரம். நீதிசாரத்தோட ஆசிரியர் காமந்தகர். இது வந்து தர்ம சாத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த நீதிசாரத்தை வந்து தர்ம சாத்திரம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீதிசாரம் வந்து பார்த்திங்கன்னா அரசு கருவூலத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அரசு கருவூலம் பற்றி சொல்லுது. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியா வந்த சீன பயணி பாகியானோட குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அதுவும் ஒரு வகையான இலக்கிய சான்றுகள்னு சொல்கிறாங்க. விசாக தத்தரோட நூல்கள் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். விசாக தத்தரோட நூல்கள் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் எல்லாமே புக்கில் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே லைன் பை லைனாக படிக்கிற மாதிரி இருக்கும், பேராகிராஃபாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது போல் நீங்கள் ஒன் டைம் வந்து ஷார்ட் நோட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுக்கு புக்கை படிக்கும்போது வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுதுன்னா, நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் படிக்கும்போது ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம். எழுதும்போது உங்களுக்கு மைண்ட்லேயும் பதியும். இது வந்து எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்கணுன்றது இல்லை. முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு படிங்க. புரியாத டாபிக்ஸ் எடுத்து வச்சு படிங்க. கல்வெட்டு சான்றுகள். அடுத்து ஃபஸ்ட்டு இலக்கிய சான்று, அடுத்து கல்வெட்டு சான்று. கல்வெட்டு சான்று என்னென்னா மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, அப்புறம் அலகாபாத் தூண் கல்வெட்டு பற்றி சொல்லியிருக்காங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர், அதாவது முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் வந்து சமுத்திரகுப்தர். அவரை பற்றி வந்து அவருடைய சாதனைகள், போர் முறைகள், அதை பற்றி எல்லாமே வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு சொல்லுது. அந்த கல்வெட்டை பொறித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அவையில் இருந்த ஹரிசேனர் அவர்கள். இதில் 33 வரிகள் இருக்குது. அது வந்து நாகிரி வடிவத்தை சார்ந்தது, சமஸ்கிருத மொழி.
நாகரி வடிவத்தை சார்ந்தது, 33 வரிகள் இருக்குது, சமஸ்கிருத மொழியை சார்ந்தது. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னு கேட்பாங்க, சமுத்திரகுப்தர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் சாதனைகள் பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது இரண்டாம் சந்திரகுப்தர்னு வந்து இப்போ சொல்லிட்டு வருவாங்க. முதலாம் சந்திரகுப்தர்னு புக்கில் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது இரண்டாம் சந்திரகுப்தர் சாதனைகள் பற்றி தான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா. இந்த மெஹ்ரோலி தூண் கல்வெட்டு மேலே கருடன் அந்த சிம்பிள் வந்து புதைச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட சின்னம் வந்து குப்தர்களோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா கருடன். அடுத்து நாணயங்கள், மூணாவது சான்று வந்து நாணயங்கள். உருவங்கள் பொறித்த நாணயங்களை வந்து அரசர்கள் வெளியிட்டனர். அதாவது தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்க. அதை பற்றி தான். ஓகேங்களா. அடுத்து குப்தர்களின் தோற்றம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சிறிய அரசாக தான் இருந்திருக்கு. அந்த ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் காலத்தெல்லாம் வந்து சிறிய அரசாக தான் இருக்குது. முதலாம் சந்திரகுப்தர், அதாவது மூன்றாவது ஆட்சியாளர், அவருடைய காலத்தில் தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா சிற்றரசு பேரரசு ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த சிற்றரசு எப்படி பேரரசு ஆச்சுன்னா, அவருடைய மனைவி குமாரதேவி இருக்காங்கல்ல, அவங்க லிச்சாவி இளவரசி. அவங்க ஒரே பண் தான் அவங்களுக்கு தகப்பனுக்கு. அதனால் லிச்சாவியோட அந்த ஆட்சி செய்யும் பகுதி எல்லாமே முதலாம் சந்திரகுப்தர் கட்டுப்பாட்டுக்கு வருது. அதனால் சிறிய பகுதியை ஆட்சி செஞ்ச குப்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட காலத்தில் தான் வந்து சிற்றரசு பேரரசு ஆக ஆரம்பிச்சிருக்கு. வடக்கு பீகாரில் இருந்த கனசங்கம், லிச்சாவி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பீகாரில் இருந்த கனசங்கம் கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதி. லிச்சாவின்னு என்னன்னு கேட்பாங்க. வடக்கு பீகாரில் இருந்த ஒரு கனசங்கம் தான் கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதி. இந்த முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஒப்பற்ற புதல்வன் வந்து சமுத்திரகுப்தர் அவர்கள். முதலாம் சந்திரகுப்தரை விட 2 மடங்கு வந்து வலிமை பெற்றவர் வந்து சமுத்திரகுப்தர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராகை தூண் கல்வெட்டு வந்து பிராகைக்கு மேற்கே மதுரா வரை உள்ள செழிப்பான நிலங்களை கைப்பற்றினார்னு சொல்லுது. சமுத்திரகுப்தர் வந்து நிறைய இடங்களை கைப்பற்றியிருக்காருங்க. இப்போது முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணார், மேரேஜ் பண்ணி வந்து அவரோட அரசை வந்து விரிவாக்குனார். ஆனால் சமுத்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போர் செஞ்சு அவரோட நிலங்களை வந்து விரிவுபடுத்தினார். அந்த தோற்கடிச்ச அரசர்கள்லாம் வந்து இவரோட ஆட்சிக்கு வந்து கப்பம் கட்ட வச்சிருப்பாரு. கப்பம் மீன்ஸ் வரி கட்ட வச்சிருப்பாரு. இதில் முதலாம் சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா அதிராஜான்னு சொல்லுவாங்க. ஆனால் சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நெப்போலியன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதியிலும் வந்து இவர் வந்து போர் செஞ்சுருப்பார். குறிப்பிட்டு சொல்லணும்னா வடக்கில் வந்து நேபாள் வரைக்கும், அதுக்கப்புறமா வந்து கிழக்கில் வந்து வங்காளம், தெற்கில் வந்து பீகார், தென் வந்து பாடாலிபுத்திரம், பீகார்லேருந்து தெற்கு திசைன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கான். அங்கே பல்லவரசர் வந்து விஷ்ணுகோபன் வரைக்கும் தோற்கடித்து வரி கட்ட வச்சுருப்பார். மேற்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை சமவெளிக்கு பக்கம் போகாமல் அதற்கு முன்னாடி வரைக்கும் பிடிச்சிருப்பாரு. மேற்கு திசையில் 9 அரசர்களை வந்து என்ன பண்ணியிருப்பார், இவர் வின் பண்ணியிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடித்த அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா அச்சுதன் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு தோற்கடித்த அரசர். ஓகேங்களா. இந்த பாருங்கள் குப்தர்களின் பகுதிகள் கொடுத்துருக்காங்க. மகதம், அலகாபாத், அவுத் என புராணங்கள் சொல்லுது. ஓகேங்களா. நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம இருக்கிற சான்றுகள் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் அலகாபாத் தூண் கல்வெட்டும் அசோகத்தூர் கல்வெட்டும் சமுத்திரகுப்தரை பற்றி தான் சொல்லுது. ஒரு சில விஷயங்கள்லாம் புக்கில் இருக்காது, நான் எக்ஸ்ட்ரா சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாவதிலும். குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ப்ரொசீஜராக எழுதியிருக்கேன் 1 by 1. ஸ்ரீகுப்தர் வந்து 240 280 வரைக்கும். பொது ஆண்டுனா கிபி, பொது ஆண்டுக்கு முன்னா கிமு. கடோத்கஜர் வந்து 280 to 319. இதில் ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜான்னு சொல்லுவாங்க. அவரோட புதல்வர் தான் முதலாம் சந்திரகுப்தர், அவரோட புதல்வர் சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன், கவிராஜாலாம் வந்து சமுத்திரகுப்தரை சொல்லுவாங்க. அடுத்து முதலாம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மகாராஜா அதிராஜா. சைடில் ஆண்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அவங்க ஆட்சி செஞ்ச ஆண்டுகள்லாம். ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் வந்து மகாராஜான்னு சொல்கிறாங்களா. குப்த வம்சத்தின் முதல் பேரரசர், இதை நோட் பண்ணணும்.
குப்த வம்சத்தின் முதல் அரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் அப்படின்னா முதல் சந்திரகுப்தர். ஏன்னா அவர் தான் லிச்சாவி அரசியை கல்யாணம் பண்ணி அவர் என்ன பண்ணிருப்பார், குமாரதேவி அவங்கள கல்யாணம் பண்ணி அந்த அரசை வந்து விரிவுபடுத்தியிருப்பார். அடுத்து பொது ஆண்டு 335 தான் வந்து சமுத்திரகுப்தரை வந்து ஆட்சியாளராக நியமிச்சிருப்பார். அந்த சமுத்திரகுப்தரை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். சமுத்திரகுப்தர் வந்து அசோகர் தூண் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, சமுத்திரகுப்தர் நாடு முழுவதும் படையெடுப்பு அடிப்பணிந்த அரசர்கள்லாம் வந்து ஆட்சி பகுதிகள் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எல்லா நாட்டுக்கும் படையெடுத்து போயிருக்காரு. ஒரு சில நாடுகளில் போர் புரிந்து வின் பண்ணி அந்த பகுதியை பிடிச்சிருக்காரு. ஒரு சில அரசர்கள்லாம் அடிப்பணிஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெய்வ புத்திர சாகானு சாகி அப்படின்ற குஷான பட்டம் வந்து பற்றி அசோகர் தூண் கல்வெட்டு சொல்லுது. சாகர் அரசு, இலங்கை அரசு கப்பம் கட்டியிருக்கு. யாருக்குன்னா சமுத்திரகுப்தருக்கு வந்து கப்பம் கட்டியிருக்கு. சமுத்திரகுப்தர் காலத்தில் வந்து நாணயங்களில் சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்ற அவர் வெளியிட்டார். தங்க நாணயத்தை முதல்ல யார் வெளியிட்டதுன்னா சமுத்திரகுப்தர் தான் வெளியிட்டிருப்பார். அந்த நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போல் ஒரு உருவம் இருக்குது. அதுதான் வந்து அவர் கவிராஜா, இசையில் வந்து அவருக்கு ஆர்வம் இருக்கிறது, இல்லைனா இசை புலமை அவருக்கு இருந்திருக்கலாம். அடுத்து நெப்போலியன், இந்திய நெப்போலியன் அழைச்சது வந்து V.S. ஸ்மித் அவர்கள். பாலிட்டியில் வருவார் இல்லை, V.S. ஸ்மித் அவர்கள் இந்திய நெப்போலியன் அழைச்சவர் சமுத்திரகுப்தரை. இலங்கை அரசர் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த மடம் கட்ட கயாவல் வந்து பர்மிஷன் கேட்டிருப்பார். இலங்கை அரசர் வந்து இவருக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துருப்பாரு, மேகவர்மன் நினைக்கிறேன். அவர் வந்து இவருக்கு பரிசுலாம் கொடுத்துருக்காரு. என்ன நீ எனக்கு பரிசுலாம் கொடுத்துட்ருக்க, என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது கயா இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க புத்த மட ஆலயம் கட்டுறதுக்குன்ற மாதிரி அவர் வந்து பர்மிஷன் கேட்டிருப்பாரு. அதுக்கும் கொடுத்துருப்பாரு. சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வைணவத்தை சார்ந்தவர். ஆனால் எந்த மதத்தையும் அவர் எதிர்க்கலை. இவர் வந்து பார்த்திங்கன்னா அரிசேனரை ஆதரிச்சிருக்காரு, வசுபந்து ஆதரிச்சிருக்காரு. அவர் வைணவமாக இருந்தாலும் வசுபந்து வந்து பௌத்த அறிஞர் இருந்தாலும் அவரை வந்து ஆதரிச்சிருக்காரு. அடுத்து இரண்டாம் சமுத்திரகுப்தரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர். இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் சமுத்திரகுப்தர் பற்றினா, இவர் வந்து அஸ்வமேத யாகம்லாம் நடத்திருக்காரு. இந்த அஸ்வமேத யாகம் யார் நடத்துவாங்கன்னா 100 அரசர்களை தோற்கடித்த அரசர் தான் என்ன பண்ணுவாங்களாம், அஸ்வமேத யாகம் நடத்துவாங்களாம். அடுத்து வந்து இது ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சமுத்திரகுப்தரோட பையன். சமுத்திரகுப்தரோட பையன் வந்து 2 பேர், எல்லாத்துலேயும் ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. ஆனால் சமுத்திரகுப்தரோட பையன் சொல்லும்போது மட்டும் ராமகுப்தரையும் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரையும் சொல்லுவார். அவர் வந்து ஒழுங்கான ஆட்சி செய்யாதனால இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ராமகுப்தரை வந்து கொன்னுட்டு தான் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார், ஆட்சிக்கு வந்தார். அப்படி அவரை கொன்னுட்டு ஆட்சிக்கு வரும்போது அவரே தனக்கு தானாகவே விக்ரமாதித்யான்னு ஒரு பட்டத்தையும் வச்சுருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, சகோதரர் ராமகுப்தருடன் போராடி ஆட்சிக்கு வந்தார்னு கொடுத்துருப்பாங்க. போராடி இல்லை, அவரை கொண்டுட்டு தான் வந்துட்டார். புக்கில் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பொது ஆண்டு கிபி 375 415 40 வருடங்கள் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருப்பார், இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி செஞ்சுருப்பார். இவரோட சிறப்பு பெயர் விக்ரமாதித்யன். தலைநகரம் வந்து பாடாலிபுத்திரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்கள். மகள் பிரபாவதி இருக்காங்க இல்லையா, இப்போது முதல்ல வந்து முதலாம் சந்திரகுப்தர் வந்து மனைவியை கல்யாணம் பண்ணி ஆட்சியை விரிவுபடுத்தினார். சமுத்திரகுப்தர் வந்து படையெடுத்து ஆட்சியை விரிவுபடுத்தினார். இதுவே இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணாருன்னா, அவர் கல்யாணம் பண்ணல, மகள் பிரபாவதி இருக்காங்க இல்லைங்களா, அவளை வந்து பார்த்திங்கன்னா வாகடக அந்த இளவரசருக்கு திருமணம் செய்து அந்த கனசங்கங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பார், இவரோட ஆட்சி பகுதியோட இணைச்சிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா தக்கான பகுதியை ஆண்டவர்கள், இந்த வாகடக இளவரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்கான பகுதியை ஆண்டவர்கள். இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அது இருந்திருக்கு. இந்த சாகர்கள்னு இருப்பாங்க இல்லைங்களா, சமுத்திரகுப்தர் எல்லா பகுதியும் வந்து படையெடுத்து போய் கெட் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த சாகர்கள் மட்டும் விட்டுட்டுருப்பார். ஏன்னா வேண்டான்னு விட்டுட்டுருப்பார். கங்கை சமவெளிக்கு பிஃபோராக மட்டும் வந்திருப்பார், அதுக்கு மேலே போயிருக்க மாட்டார். ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணார் தெரியுமா, அவங்களையும் விடலை, போயிட்டு அவங்களையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், மேற்கு மாலவம், குஜராத் போன்ற 400 போன்ற பகுதிகளை 400 ஆண்டுகள் ஆட்சி செய்த சாக அரசர்களை இரண்டாம் சந்திரகுப்தர் வென்றார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அதுதான் இவருக்கு சாகாரின்ற ஒரு பட்டம் கூட இருக்கும். ஏன்னா சாகர்களை வென்ற அரசர்ன்றதுனால சாகாரின்ற ஒரு பட்டம் கூட கொடுத்துருப்பாங்க. இவர் வென்ற வடநாட்டு அரசர்கள் கூட கீழே கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஹீனர்கள், கம்போஜர், கிராதர், இவர் எல்லாமே வென்றது இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் அவையில் தான் வந்து
நவரத்தினங்கள்ன்ற 9 அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. இந்த கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் வந்து நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இவர் வின் பண்ணார் இல்லையா, ஹீனர்கள், கம்போஜர், கிராதகர்னு இவங்க 2 பேரும் பிரச்சனை இல்லைங்க. ஹீனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தொடர்ந்து வந்து போர் கொடுத்து குப்தர்களே அழிச்சிட்ருப்பாங்க. இந்த ஹீனர்களை மட்டும் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர்னு வேறு பெயர்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பெயர்கள் இருக்குது. இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், சகாரி விக்ரமாதித்தன். இந்த விக்ரமாதித்தன் வந்து ராமகுப்தரை வந்து கொல்லும்போது அவர் வச்சுக்கிட்ட பட்டம். சகாரி வந்து அந்த சாகர்களை வின் பண்ணும்போது அவர் வச்சுக்கிட்ட பட்டம். அப்புறம் விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன் இதெல்லாம் வந்து 2ஆம் சந்திரகுப்தரோட வேறு பெயர்கள். அடுத்து பாக்யான்ற சீன பயணி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துக்கு இந்தியாவில் வந்திருப்பாங்க. இந்த கொஷின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பாக்யான்ற சீன பயணி எந்த குப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். வெள்ளி நாணயங்கள் இருக்குல்ல, அந்த வெள்ளி நாணயம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் வெளியிட்டிருப்பார். இந்த கோல்டு காயின் வந்து சமுத்திரகுப்தர், ஓகேங்களா, அவங்களோட அப்பா வெளியிட்டார். ஆனால் வெள்ளி நாணயம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் முதல்ல இவர் காலத்தில் தான் வெளியிட்டிருப்பாங்க. பேரரசின் விரிவாக்கத்தின் உச்சக்கட்டம் எதுனா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான். அதாவது முதல் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பேரரசாக உருவாக ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேரரசாக உருவானதுல உச்சக்கட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தரோட புதல்வர் இருக்காருல்ல, இங்கே இருக்குது பாருங்கள், லைனாக எழுதியிருக்கேன் நான். இதை நான் முடிச்சிடுறேன் உங்களுக்கு. 2ஆம் சந்திரகுப்தரோட புதல்வர் வந்து முதலாம் குமாரகுப்தர். அடுத்து குமாரகுப்தரோட பையன் தான் ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் நிறைய பேர் ஆட்சி சேர்ந்தாலும் கடைசியாக விஷ்ணுகுப்தர், இவருக்கு அப்புறம் பாலாதித்யர்னு வருவார். அவங்களாம் வந்து பற்றி அவ்வளோவா சொல்லலை, ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் கடைசியாக இருக்கிறது விஷ்ணுகுப்தரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தான் வந்து ஹீனர்கள் வந்து படையெடுத்து நாட்டையே ஒழிச்சிருப்பாங்க. இந்த முதலாம் குமாரகுப்தர் வந்து பற்றி சொல்லணும்னா சக்கராதித்யர்ன்ற சிறப்பு பெயரை உடைய குப்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். நலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். இந்த குமாரகுப்தர்ன்றதுக்கு இந்த 2 கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்கந்தகுப்தர்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசின் கடைசி பேரரசர். விஷ்ணுகுப்தர் வந்து கடைசி அரசர். ஸ்ரீகுப்தர் முதல் அரசர், விஷ்ணுகுப்தர் கடைசி அரசர். முதல் பேரரசர் வந்து முதலாம் சந்திரகுப்தர், கடைசி பேரரசர் வந்து ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா? இந்த ஓவர்வியூ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர், லாஸ்ட்டாக வந்து விஷ்ணுகுப்தர். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தேன். அடுத்து குப்தர்களின் நிர்வாக முறை. குப்தர்களின் நிர்வாக முறை வந்து எப்படி இருந்திருக்கு, அரசரோட பட்டங்கள்லாம் வந்து அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகாராஜா, அதிராஜா, பரம பட்டராக, பரமேஸ்வரா, பரம சைவத, பரம பாகவதன்னு அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பரம சைவவதனா கடவுளின் பரம பக்தன்னு பேர், பரம பாகவதனா வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன்னு மீனிங். வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தர்னு மீனிங். குப்தர்களின் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் வந்து தெய்வாம்சம் பொருந்தியவர்கள்னு கூறிக்கினாங்களாம் அவங்களே. அடுத்து அலகாபாத் கல்வெட்டு. அலகாபாத் கல்வெட்டு என்ன சொல்லுது, சமுத்திரகுப்தர் பற்றி சொல்லுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா புருஷான்னு வந்து சமுத்திரகுப்தரை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அனைவருக்கும் மேலானர்னு அதுக்கு மீனிங். அடுத்து கடவுளுடன் அவரை வந்து ஒப்பிட்டு கொண்டாராம் சமுத்திரகுப்தர் வந்து. அடுத்து குமார மாத்தியா அப்படின்னா என்ன? குமார மாத்தியானா 6 வைசால முத்திரைகளில் இந்த குமார மாத்தியா எனும் சொல்லி இருக்கா. தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு உயர் அதிகாரியை குறிப்பிடுவது போல் உள்ளது. குமார மாத்தியா தான் அந்த அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அதில் குமார மாத்தியா வருவார். அதில் தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு உயர் அதிகாரியை தான் வந்து என்னன்னு சொல்லுதுன்னா குமார மாத்தியார்னு சொல்லுது. அமத்தியாக்களில் மிக முக்கியமான பதவி கொண்டவர் தான் வந்து குமார மாத்தியா. அரசு குல இளவரசர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு தகுதிக்கு சமமானவர் குமாரமாத்தியா. அடுத்து லிச்சாவி முத்திரை. லிச்சாவி முத்திரை வந்து பார்த்திங்கன்னா லிச்சாவியர்களின் பட்டமேற்பு விழாக்கான புனித குலத்திற்கு பொறுப்பான ஒரு கிராம மாத்தியா பற்றி லிச்சாவி முத்திரை வந்து குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க.
அடுத்து அலகாபாத் பிரபஸ்பதி அப்படின்னா மெய்கீர்த்தி புகழுலை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அலகாபாத் பிரபஸ்பதினா மெய்கீர்த்தி அல்லது புகழுரை கல்வெட்டு. இதை எழுதியவர் பார்த்திங்கன்னா ஹரிசேனர், குமாரமாத்யா, சந்தி விக்கிரகா, மகா தண்டநாயகான்னு இந்த உயர் பதவிகள் எல்லாம் இருந்த ஒரே ஒரு அறிஞர் இவர் தான். குமாரமாத்யா, சந்தி விக்கிரகா, மகா தண்டநாயகான்னு 3 பேரும் பதவிகளை வகித்தவர் ஹரிசேனர். இவர் மகா தண்டநாயகா துருவபூதியின் மகன் தான் ஹரிசேனர். குமாரமாத்யா பார்த்திங்கன்னா கூடுதல் பதவிகளையும் சில டைமில் சேர்த்து செய்வாராம். அடுத்து அலகாபாத் கல்வெட்டு என்ன சொல்லுது, அதாவது கல்வெட்டுக்கள் நிறைய சொல்லியிருக்கோம், நான் ஒவ்வொன்றா எடுத்து எழுதியிருக்கேன். சபா அமைச்சர குழுன்னு சொல்லுது, சபானா அமைச்சர்கள் குழுன்னு சொல்லுது. மகா சந்தி விக்கிரகானா என்னன்னு சொல்லுதுன்னா அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்தவங்க தான் மகா சந்தி விக்கிரகா, இவங்க அமைதி மற்றும் போருக்கான அமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. அலகாபாத் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்தவர்கள் தான் இவர் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சராக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் போர் தொடுத்தல், உடன்பாடு காணுதல், ஒப்பந்தங்கள் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா மகா சந்தி விக்கிரகா செய்வாங்க. அதாவது தூதுவர்கள் இருப்பாங்க பாருங்க இந்தியாவுக்கு, அது மாதிரி. தண்டநாயகா மகா தண்டநாயகா அப்படின்னா நீதித்துறை, இராணுவம் அது போல் இருக்கிற பதவி. ஒரு முத்திரை மகா தண்டநாயகா பற்றியும் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அந்த லிச்சாவி முத்திரையில் ஒன்று. மகா அஸ்வபதினா குதிரைப்படை தலைவர். குப்த பேரரசு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா தேசம் அல்லது புக்தி, அதுக்கப்புறம் உபாரிக்கான்னு பிரிச்சிருக்காங்க. இந்த முதல்ல குப்த பேரரசை ராஜா ஆட்சி செய்வார். ராஜா கீழே தேசம் அல்லது புத்தியை அது யார் ஆட்சி செய்வாங்கன்னா ஆளுநர்கள் ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் உபாரிக்கா மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரி இல்லைனா வாரிய அதிகாரி நியமித்து ஆட்சி செய்வாங்க. அடுத்து தாமோதர்பூர் செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னா 3 உபாரிகளுக்கு அந்த காலத்தில் மகாராஜான்னு பட்டம் இருந்ததாக கூறுது. தாமோதர்பூர் செப்பேடு என்ன சொல்லுதுன்னா 3 உபாரிகளுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக சொல்லுது. இதனால் உபாரிகள் முக்கியத்துவம் மிகுந்த பதவின்னு தெரியப்படுதுன்னு சொல்கிறாங்க. குப்தரின் ஈராக் கல்வெட்டு குப்த ஆண்டு 165 என்று பெயரிட்டுள்ளது இதில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலந்தி நர்மதை நதிக்கடிகளுக்கிடையே நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்று மகாராஜா சுரேஷ் மிசந்திரா என்பவரை பற்றி இது குறிப்பிடுது. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ ரொம்ப படிச்சுக்காதீங்க, அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு ஷார்ட்டாக படிச்சுக்கோங்க. அடுத்து லோகபாலானா மாநில ஆளுநர், லோகபாலானா மாநில ஆளுநர். அடுத்து விஷயபதினா மாவட்ட அதிகாரி, விஷயபதினா மாவட்ட அதிகாரி. ஃபஸ்ட்டு என்னது நாடு, அதுக்கப்புறம் தேசம் அல்லது புக்தி, அது கீழே பார்த்திங்கன்னா நமக்கு என்னன்னு பிரிச்சிருக்காங்க தேசம் அல்லது புக்தி, அதுக்கப்புறம் உபாரிக்கான்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அந்த தேசம் அல்லது புக்தி ஆளுநர் மாதிரி ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் விஷயபதி உபாரிக்காவை விஷயா அதை ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இது இருக்கு பாருங்க. தேசம் அல்லது புக்தி மாநிலம் மாதிரி, அது கீழே விஷயான்றது மாவட்டம் மாதிரி, அது கீழே விஷயாபதி, அது விஷயாபதி ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உபாரிக்கான்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. விஷயாபதி மாவட்ட அதிகாரி என்ற அதிகாரியின் கீழ் குப்த பேரரசின் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. விஷயாதிபதி இவர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேங்களா. மாவட்டத்திற்கு என்னென்ன இருக்குது ஓகேங்களா, விதி, பூமி, பதகா, பீடா அதெல்லாம் இருக்குது. மாவட்ட அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயக்தகா, விதி, மகாதாரா இப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கிராம அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கிராமிகா, கிராம் அதர்ஷியா, கிராமிகா, கிராம் அதர்ஷியா. தாமோதர்பூர் செப்பேடு வேறு என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா மகாதாரா என்பவர் அஷ்டகுல அதிகாரணா பற்றி சொல்லுது. 8 உறுப்பினர்களை கொண்டதா அஷ்டகுல அதிகாரணா. மகாதாரா என்பவர் தலைமையிலான 8 உறுப்பினர்கள் பற்றி சொல்லுது. அதாவது மகாதாரானா கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்ப தலைவர் யார் வேணால் இருக்கலாம். அடுத்து சாஞ்சி கல்வெட்டு. சாஞ்சி கல்வெட்டு பார்த்திங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து பஞ்சமண்டலி பற்றி கூறுகிறது. பஞ்சமண்டல பற்றி கூறுகிறது 2ஆம் சந்திரகுப்தர் கல்வெட்டு. சாஞ்சி கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து பஞ்சமண்டலி குழு நிறுவனம் பற்றி கூறுகிறது. அடுத்து பாலகிருத்தியா, மகாபாலகிருத்தியா அதெல்லாம் காலாட்படை மற்றும் குதிரைப்படை ஓட தளபதிகள்.
அடுத்து வைசாலி முத்திரை இருக்கு இல்லைங்களா, இந்த வைசாலி முத்திரை வந்து பார்த்திங்கன்னா இராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர் அதிகாரனா பற்றி கூறுகிறது. இதெல்லாம் வந்து நான் கூறுகிறதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. இப்போ கொஷின் எப்படி தெரியுமா கேட்பாங்க, இராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர் அதிகாரனை பற்றி கூறும்போது எதுன்னு கேட்பாங்க, வைசாலி முத்திரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டபாஷிகா என்ற அதிகாரியின் அலுவலகத்தை பற்றி கூறுவதும் வந்து வைசாலி முத்திரை. இது வந்து தண்டபாஷிகானா வந்து மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகம். மகா பிரதிகாரானா அரண்மனை காவலர். மகா பிரதிகாரானா அரண்மனை காவலர். காத்தியாத பகிதா வந்து அரச சமையலறை கண்காணிப்பாளர். கத்யாதா பகிதா அரச சமையலறை கண்காணிப்பாளர். அமத்யா சச்சிவா இது வந்து நிர்வாக அமைப்பின் மேல் மட்டத்தில் இருந்தவர்கள். அமத்யா மற்றும் சச்சிவா வந்து நிர்வாக அமைப்பின் மேல் மட்டத்தில் இருந்தவர்கள். துடகா அப்படின்னா ஒற்றர் கொண்ட உளவு அமைப்பு. துடகா இல்லைனா தூதகா இதெல்லாம் வந்து ஒற்றர் கொண்ட உளவு அமைப்பு. ஆயுக்தகா அப்படின்னா உயர்மட்ட அதிகார பதவின்னு சொல்கிறாங்க. ஆயுக்தகானா உயர்மட்ட அதிகார பதவி. குப்தர்களின் பொருளாதார நிலைகள் எப்படி இருந்தது? நீதி சாரான்ற நூல், அதாவது காமுந்தகர் எழுதுனாங்க இல்லைங்களா, அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, இந்நூல் அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூலங்கள் பற்றி கூறுகிறது. இந்த காமந்தகர் எழுதின நீதி சாரான்ற நூல் அரசு கருவூலம் பற்றிய முக்கிய வருவாயெல்லாம் பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அக்ஷபதலிக்தி கிருதா. அக்ஷபதலிக்தி கிருதா அரசு ஆவணங்களை பராமரித்த ஒரு அதிகாரி தான் அக்ஷபதலிக் கிருதா. அரசு ஆவணங்களை பராமரித்த அதிகாரி யாருன்னு கேட்பாங்க. குப்தர் கால கல்வெட்டில் சில சொற்கள் இருந்திருக்கு. என்னன்னா கிளிப்தா, பலி, உத்ரங்கா, உபரிகாரா, ரண்யவஸ்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான வரி. ஓகேங்களா. கிளிப்தா, பலி, உத்ரங்கா, உபரிகாரா, ரண்யவஸ்திலாம் வந்து ஒரு விதமான வரி. அடுத்து காளிதாசர் மூலம் மிளகு ஏலம் ஆகியவை தென்பகுதியில் புகழ்பெற்றிருந்ததை அறிஞ்சிருக்க முடியுது. காளிதாசர் மூலமாக மிளகு ஏலம் ஆகியவை தென்பகுதியில் புகழ்பெற்று இருந்தது அறிய முடிகிறது. வராகி மீரர் வந்து பழமரங்கள் வளர்ப்பது பற்றி விரிவான அறிவுரையை வந்து அவரோட புத்தகத்தில் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பகர்பூர் செப்பேடு இது என்ன சொல்லுது அப்படின்னா, அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர்னு சொல்லுது. இப்போது இந்த நம்ம இருக்கிற தமிழ்நாடு இருக்குன்னா அதில் மன்னர் ஆட்சி செய்கிறாருன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நிலமும் அரசருக்கு சொந்தம். அதை அவருக்கு வந்து விருப்பப்பட்டு தானம் கொடுத்தா நம்ம வரி கட்டலாம். மற்றபடி வந்து எல்லாமே யார் அரச பதவி ஏற்காங்களோ அவங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரி சொல்லுது. அடுத்து உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்தார். உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்தார்னு சொல்லுது. கிராம கணக்கர் வந்து கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை வந்து பராமரிச்சிருக்காரு. அடுத்து நாரத ஸ்மிருதி அப்படின்னா வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா அணைக்கரை பற்றி நாரத ஸ்மிருதி என்ற நூல் வந்து வயல்களை வெள்ளங்களில் இருந்து பாதுகாத்த பந்தியான்ற அணைக்கரை பற்றி சொல்லுது. அடுத்து பாசனத்திற்கு உதவிய காரா அணைக்கரை பற்றியும் நாரத ஸ்மிருதி வந்து சொல்லுது. அடுத்து அமரசிம்மர் வந்து தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்ணகமா என்ற வடிகால் இருந்ததா சொல்லியிருக்காரு. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால் இருந்ததா வந்து அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து சுதர்சன ஏரி குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஏரி. குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஏரி எதுன்னு கேட்பாங்க, சுதர்சனா ஏரி. இது குப்தர் காலத்தில் புகழ்பெற்ற ஏரி, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து விவசாயம். விவசாயியின் நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் ரொம்ப லோவாக தான் இருந்திருக்கு. விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா கொத்தடிமை மாரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. குத்தகைக்காரர்கள் நிலையான குத்தகைக்காரர்கள் அல்ல, எப்போது வேண்டுமானாலும் வெளியேற்றப்படும் நிலை வந்து இருந்திருக்கு. விவசாயிகள் பல்வேறு விதமான வரிகளை வந்து கட்டியிருக்காங்க. விவசாயிகளின் நிலையை ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. கொத்தடிமைகள் போல தான் வந்து அவங்க காலத்தில் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நிலையான குத்தகைதாரர்கள் இல்லை, எப்போ வேணாலும் மாற்றலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் இருந்திருக்கு டெம்பரவரியாக. அடுத்து சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் குப்தர் காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குப்தர் காலத்தில் செழிப்பான தொழில் வந்து பார்த்திங்கன்னா உலோக தொழில் தான்.
அதாவது சந்திரகுப்தரால் 2ஆம் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு தான் அதுக்கு சான்று. அமரசிம்மர், வராகிமீரர், காளிதாசர் இவங்கெல்லாம் வந்து சுரங்கங்கள் இருந்தது குறித்து அவங்களோட நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. அமரசிம்மர், வராகிமீரர், காளிதாசர் இவங்கெல்லாம் சுரங்கங்கள் இருந்தது குறித்து அவங்க நூலில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. மெஹ்ரோலி இரும்பு தூண் வந்து உலோகவியல் தொழில்நுட்பத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம். இது வந்து பார்த்திங்கன்னா டில்லி துதுப்பினார் வளாகத்தில் இருக்குது. அடுத்து காளிதாசர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா, குப்தர் காலத்தில் நகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரு வேறுபட்ட வணிகர்கள் வந்து குப்தர்கள் காலத்தில் இருந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா சிரேஷ்டி, சார்த்தவாகா அப்படின்னு. சிரேஷ்டினா ஒரே இடத்தில் தங்கி வணிகம் செய்பவர். சார்த்தவாகன்றவங்க லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்வாங்க. இந்த சார்த்தவாகா பற்றி கொஷின் வந்திருக்கு. ஒரே இடத்தில் தங்கியிருந்து வணிகம் செய்பவர் சிரேஷ்டி, லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்பவர் சார்த்தவாகா. நாரத ஸ்ருதி, பிரகஸ்பதி ஸ்ருதி இது வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு குறித்து விவரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு பற்றி இது விவரிக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர், அடுத்து வந்து 2, 3, 5 அதுபோல் வந்து நிர்வாக அதிகாரிகள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பிரகஸ்பதி ஸ்மிருதி வந்து தமது குழு உறுப்பினர்களின் தகராறுகளின் மீது தீர்ப்பு வழங்கியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மண்டசோர் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை ஆற்றியதாக கூறுகிறது. மண்டசோர் கல்வெட்டு வந்து வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை ஆற்றியதாக வந்து சொல்லுது. அடுத்து வணிக துறைமுகங்கள் எங்கெங்கே இருந்திருக்கு, வணிக சந்தைகள் எங்கே இருந்திருக்கு, வணிக மையங்கள் எங்கே இருந்திருக்கு இதெல்லாம் பார்க்கலாம். கல்யாண், கால்போர்ட், சால் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வணிக துறைமுகங்கள் இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வணிக சந்தைகள் எங்கெல்லாம் இருந்திருக்கு குப்தர் காலத்தில், மலபார், மங்களூர், சாலோ படானா, நயோ படானா, பந்தே படானா. இந்த படானாலாம் வந்து ரிப்பீட்டட் ஆகுது. நீங்கள் 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கினா போதும். மலபார், மங்களூர், படானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலபார், மங்களூர், சாலோ படானா, நயோ படானா, பந்தே படானா அப்படின்ற வந்து வணிக சந்தைகள் இருந்திருக்கு. வணிக மையங்கள் எங்கே இருந்திருக்குன்னா தாமிர லிப்தி, இது கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம்னு சொல்கிறாங்க. குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையின் முக்கிய வணிக மையம் எதுன்னு கேட்டாங்கன்னா தாமிர லிப்தி. இதுவும் பற்றி பாகியான் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்தார் இல்லைங்களா பாகியான், அவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்தியா சீனா இடையிலான கடல் பயணத்தை எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறித்து யார் சொல்லியிருக்காருன்னா பாகியான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியா சீனா இடையிலேனா கடல் பயணத்தில் எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறித்தும் பாகியான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவிலிருந்து விற்கப்பட்டது அல்லது ஏற்றுமதி செய்யப்பட்டது. குப்தர் காலத்தில் வந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அபூர்வ ரத்தினங்கள், மெல்லிய துணிகள், வாசனை திரவியங்கள்லாம் வந்து அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அபூர்வ ரத்தினங்கள், மெல்லிய துணிகள், வாசனை திரவியங்கள். இறக்குமதி என்ன செஞ்சுருக்காங்க, சீனாவிலேருந்து பட்டு வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அடுத்து குப்தர்களின் பண்பாட்டு வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு, சிவப்பு மட்பாண்டங்கள் தனி சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கு. குப்தர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு மட்பாண்டங்கள் தனி சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கு. மட்பாண்ட கிடைத்த இடங்கள் எங்கன்னா அச்சி சத்திரா, ராய்கர், அஸ்தினாபூர், பஷார். அச்சி சத்திரா, ராய்கர், அஸ்தினாபூர், பஷார்ன்ற இடங்கள்லாம் மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து பிராகிருதம் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் பேச மொழினும், அதாவது சமஸ்கிருதம் அலுவல் மொழியாகவும் இருந்திருக்கு. உயர் அதிகாரிகள் அதுக்கப்புறம் அலுவலர்கள் பேசும் மொழியாக சமஸ்கிருதம் இருந்திருக்கு. சாதாரண மக்கள் வந்து குப்தர் காலத்தில் வந்து பிராகிருதம் பேசியிருக்காங்க. அடுத்து சமஸ்கிருத இலக்கணங்கள் குப்தர் காலத்தில் என்னென்ன இருந்திருக்கு, அதாவது இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க ஓகேங்களா. பாணினி எழுதிய அஷ்டதாயி, பதஞ்சலியோட மகாபாஷ்யம், அமரகோஷம் வந்து அமரகோஷரோட சமஸ்கிருத சொற்களஞ்சியம் சொல்கிறாங்க. சந்திரகோமியரோட சந்திர வியாக்கரணம், இதில் சந்திரகோமியர்ன்றவர் வந்து பௌத்த அறிஞர். பாணினி எழுதிய அஷ்டதாயி, பதஞ்சலியோட மகாபாஷ்யம், அமரகோஷம் வந்து அமரகோஷர் எழுதினது, சந்திரகோமியர் எழுதியது சந்திரா வியாக்கரணம், இது வந்து பௌத்த அறிஞர் அவர். அடுத்து பௌத்த இலக்கியம். பௌத்த இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலி மொழியில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் குப்தர் காலத்து எழுத்தாளர்கள்னு பார்த்தீங்கன்னா ஆரியதேவர், ஆரிய அசங்கர் பௌத்த அறிஞர்கள். தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் வந்து வசுபந்துவால் குப்தர் காலத்தில் எழுதப்பட்டது.
தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் வந்து வசுபந்தால தான் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து வசுபந்து யாருன்னா திக்நாகரோட சீடர். வசுபந்தோட சீடர் தான் திக்நாகர். ஓகேங்களா. இவர் வந்து பௌத்த அறிஞர், பௌத்த நூல் எழுதியிருக்காரு. சமண இலக்கியங்கள், இப்போ பௌத்த இலக்கியம் பார்த்துட்டோம். அடுத்து சமண இலக்கியம் வந்து பிராகிருத மொழியில தான் ஸ்டார்டிங்கில் எழுதியிருக்காங்க. விமலான்றவங்க சமண ராமாயணம்னு ஒன்று எழுதியிருக்காங்க. சமண ராமாயணம். சித்த சேனா திவாகரா வந்து சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளமிட்டது. சித்த சேனா திவாகரா வந்து சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளமிட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நூல் ஆசிரியர் பார்க்கலாம். காளிதாசருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். காளிதாசருடைய நூல்கள்லாம் காளிதாசர் நாடகங்கள், சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம், விக்ரம உர்வசியம் இதெல்லாம் வந்து சிறப்பு மிக்க நூல்கள். அதை தவிர்த்து மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம்லாம் வந்து புகழ்பெற்ற நூல்கள். கண்டிப்பாக கேட்பாங்க. விசாக தத்தர் வந்து என்ன எழுதியிருக்காரு? முத்ராராட்சசம், தேவி சந்திரகுப்தம். விசாக தத்தர் என்ன எழுதியிருக்காரு? முத்ராராட்சசம், தேவி சந்திரகுப்தம். சூத்ரகர் இது வந்து மிருச்ச கடிகம். சூத்ரகர் எழுதிய நூல் வந்து மிருச்ச கடிகம். இந்த நூலாசிரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொறுத்துக்களை கேட்டுருவாங்க. குப்தர் காலத்து பிராகிருத மொழியின் வடிவங்கள் வந்து மதுரால சூரசேனி வடிவம், அவுத் பண்டேல்கட்டில் மகதி வடிவம், நவீன பீகாரில் மகதி வடிவம். குப்தர் காலத்து பிராகிருத மொழி வடிவம் வந்து மதுரால சூரசேனி வடிவம், அவுத் பண்டேல்கட்டில் மகதி வடிவம், நவீன பீகாரில் வந்து மகதி வடிவம். ஓகேங்களா. இதாங்க நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு மாதிரி பேசுவோம்ல, அது மாதிரி தான். கலைகள் குப்தர் காலத்தில் வந்து நகரம், திராவிடம் பாணியிலான கலைகள் வளர்ந்துருக்கு. திராவிடம், நகரம், அதாவது சிட்டி சைடில் இருக்கிற மாதிரியும் அப்போ திராவிடம் கலைகள்லாம் வளர்ந்துருக்கு. இந்திய கட்டிடக்கலை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க படைப்பாக்கம் கொண்ட காலம்தான் வந்து குப்தர்கள் காலம். இந்திய கட்டடக்கலை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க படைப்பாக்கமே கொண்ட காலம்தான் வந்து குப்தர்கள் காலம்னு சொல்கிறாங்க. குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய காலத்தில் வந்து ரொம்பவே சிறப்புற்று இருந்தது. அதனால தான் குப்தர்களின் காலம் வந்து பொற்காலம், செவ்வியல் இலக்கியங்களின் மறுமலர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இவங்க காலத்தில் பற்றி சொல்கிறாங்க. குடைவரை கோயில் வந்து இவங்க காலத்தில் என்னென்னலாம் புகழ் பெற்றிருந்ததுன்னா அஜந்தா, எல்லோரா, பாக், உதயகிரி. அஜந்தா, அதுக்கப்புறம் எல்லோரா வந்து மகாராஷ்டிரா, பாக் வந்து மத்திய பிரதேசம், உதயகிரி வந்து ஒடிசா. கட்டுமான கோவில்கள் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தட்டையான கூரையுள்ள சதுரை கோவில், விமானத்தன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுரை கோவில், வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில்கள், கருவறைக்கு மேலே ஒரு சிகரம் இருந்திருக்கும். அடுத்து செவ்வக கோயில்கள், வட்ட வடிவ கோயில்கள்னு சொல்லிட்டு இந்த கட்டுமான கோவில்கள், குடைவரை கோயில்கள்லாம் இவங்க காலத்தில் புகழ் பெற்றிருந்திருக்கும். அடுத்து ஸ்தூபிகள் வந்து எங்கெங்கே இருந்திருக்குன்னா சமத் உத்தரப்பிரதேசம், ரத்னகிரி ஒடிசா, மிர்பூர்கான் சிந்து. சமத் வந்து உத்தரப்பிரதேசம், ரத்னகிரி வந்து ஒடிசா, மிர்பூர்கான் வந்து சிந்து. கல் சிற்பங்கள் வந்து புத்தர் சிலை சாரநாத், அதுக்கப்புறம் வகார அவதார சிலை வந்து உதயகிரி. இதெல்லாம் வந்து கல் சிற்பங்கள் இவங்க காலத்தில் இருந்தது. எவ்வளோ இவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்று இருந்திருக்குன்னு பாருங்கள். உலோக சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்தரின் 18 அடி உயரம் கொண்ட செம்பு சிலை வந்து பீகாரின் நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அடுத்து 7.5 அடி புத்தர் சிலை வந்து சுல்தான் கஞ்சில் இருந்திருக்கு. இது எல்லாம் உலோக சிற்பங்கள் இருந்ததுக்கான அந்த உலோகவியல் அந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்ததுக்கு சான்றாக சொல்கிறாங்க. அடுத்து ஓவியங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் வந்து அஜந்தா, பாக், பதாமி. சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஜந்தா, பாக், பதாமி. அஜந்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவர் ஓவியம் பிரஸ்கோ முறை, அதாவது சுவரின் பூச்சி ஈரமாக இருக்கும்போது வரையப்படுவது, அதுதான் வந்து பிரஸ்கோ ஓவியங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து நலந்தா பல்கலைக்கழகம், மகா விக்கிரகா, இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம் தான் வந்து நலந்தா பல்கலைக்கழகம், மிகப்பெரிய பௌத்த மடாலயம். நலந்தா வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் தொன்மை சின்னம். நலந்தா வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் தொன்மை சின்னம். இது பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்வி சாலையாக இருந்திருக்கு. எவ்வளோ காலம் பாருங்கள், 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200, கிட்டத்தட்ட 1195 நூற்றாண்டுகள். அடுத்து நலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த தத்துவ படிப்பறிவு, வேதம், மருத்துவம்னு அதில் எல்லாமே இருந்திருக்கு.
குப்த பேரரசின் ஆதரவு பெற்றிருந்திருக்கு 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு காலத்தில். கன்னோசி பேரரசர் அரசர் ஆதரவு இருந்தது. யுவான் ஷுவாங் பௌத்த தத்துவம் இங்கே படித்தார். சீன பயணி யுவான் ஷுவாங் இருக்காங்கல்ல, அவங்க நலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்தம் படிச்சிருக்காங்க. தொடக்க காலத்தில் இருந்த பல்கலைக்கழகங்கள் தட்சசீலம், நலந்தா, விக்ரமஷீலா இதெல்லாம் வந்து தொடக்க காலத்தில் இருந்த பல்கலைக்கழகங்கள். தட்சசீலம், நலந்தா, அப்புறம் விக்ரமஷீலா. அடுத்து இதில் 3 நூலகங்கள் 8 பாடசாலைகள்னு இருந்திருக்கு. இந்தோனேஷியாவின் சைலேந்திர வம்சத்துடன் தொடர்பு மடாலயம் கட்டியதால் இருந்திருக்கு. அடுத்து 8 பாடசாலைகள் இங்கே இருந்திருக்கு. பொது ஆண்டு 1200 தில்லி சுல்தானிய மாம்லுக் வம்சத்தின் பக்தியார் தான் என்ன பண்ணியிருப்பார்னா நலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிருப்பார். டில்லி சுல்தானிய மாம்லுக் வம்சத்தின் பக்தியார் கில்ஜி தான் நலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து அழிச்சிருப்பார். நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவானது குமாரகுப்தர், ஆனால் அழிச்சது பக்தியார் கில்ஜி. அடுத்து குப்தர்களோட அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி இருந்துருச்சுருக்கு. சுழியம் என்ற கருத்தாக்கம் கண்டுபிடிக்கப்பட்டது குப்தர்கள் காலத்தில் தான். அப்புறம் பதின்ம இலக்கு முறை கண்டுபிடிப்பும் குப்தர்கள் காலத்தில் தான். இது உங்களுக்கு சிங்கிளாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இங்கே சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், அப்புறம் தென்னிந்திய அரசுகள், இதெல்லாம் நீங்கள் சேர்த்து படிக்கும்போது எந்த அரசு என்ன பண்ணாங்க, எந்த நிர்வாக முறை யாரோட இதுன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஒவ்வொன்றுமே பார்க்கும்போது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். சுழியம் என்ற கருத்துருவாக்கம் வந்து குப்தர் காலத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பதின்ம இலக்கு முறை கண்டுபிடிப்பு. பதின்ம இலக்க முறை கண்டுபிடிப்பு யார் காலத்தில் இருந்தது? குப்தர்களோட காலத்தில் தான் இருந்திருக்கு. ஆரியப்பட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணத்தை கண்டறிந்தவர். சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை கண்டறிந்தவர். பூமியின் சுற்றளவு குறித்த கணக்கீடும் இவர் தான் செஞ்சிருப்பார். பூமி ஒரு அச்சில் தன்னை தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பூமி ஒரு அச்சில் தன்னை தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் யாருன்னா ஆரியப்பட்டர். ஓகேங்களா? இதில் சாரகர் என்பது மருத்துவ அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர் என்பது அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். ஓகேங்களா? முதல் இந்தியர். அடுத்து பிரம்மகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு தொடக்க காலத்தில் வந்து இருந்திருக்காரு. இதில் ஆரியப்பட்டர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சித்தாந்தா. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான நூல். சூரிய சித்தாந்தா யாருடைய நூல்னு கேட்டிங்கன்னா ஆரியப்பட்டர். அப்புறம் கணிதம், கோணவியல், இயற்கணிதம் பற்றியும் ஆரியப்பட்டர் தான் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து வராகமிரரோட நூல்கள். இது வந்து பிருசத் சம்ரிகிதா, அது வந்து இவருடைய நூல். வானவியல், தாவரவியல், இயற்கை வரலாறுன்னு நிறைய வந்து வராகமிரர் எழுதியிருக்காரு. அதை தவிர்த்து பிரம்மஸ்புத சித்தாந்தா, கண்டகாத்தியாகா, கணிதம், வானவியலுக்கான இது முக்கிய நூல்னு சொல்கிறாங்க. அடுத்து பஞ்ச சித்தாந்திகா, ப்ருவத் ஜாதகா, இது வந்து பார்த்திங்கன்னா வராகிமிரரோட நூல். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து பிரம்மகுப்தரோட நூல், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வராகிமிரரோட நூல். இது வந்து முக்கியம். புருஹத் சம்ரிதா, பஞ்ச சித்தாந்திகா, புருஹத் ஜாதகா, இந்த 3 நூலும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பிரம்மகுப்தரோட நூல் வந்து பிரம்ம ஸ்புத சித்தாந்தா, கண்ட காத்தியாகா, இது வந்து கணிதம் மற்றும் வானவியலுக்கான நூல்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து தன்வந்திரி வந்து மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர், ஆயுர்வேத நிபுணர். மருத்துவத்துறையில் வராகிமிரர் வந்து மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. வராகிமிரர் தான் வந்து ஃபஸ்ட்டு மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்பாடு குறித்து எழுதியிருக்காரு. அடுத்து நவநீதம் நூல் வந்து மருந்து நூல். மருந்துகள் தயாரிக்கும் முறையை பற்றி நவநீதம்ன்ற நூல் சொல்லுது. பாலகாப்பியா, ஹத் ஆயுர்வேதா, இது வந்து விலங்குகளுக்கான மருத்துவ நூல். பாலகாப்பியா, ஹத் ஆயுர்வேதான்றது வந்து விலங்குகளுக்கான மருத்துவ நூல். அடுத்து வேளாண்மையும் வேளாண் அமைப்பும் குப்தர் காலத்தில் எப்படி இருந்திருக்கு, ஓகேங்களா? அதை பார்க்கலாமா? க்ஷேத்ரா அப்படின்னா இது வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. க்ஷேத்ரானா பயிரிடக்கூடிய நிலம், கிலானா தரிசு நிலம், அப்ரஹாதானா காடு அல்லது தரிசு நிலம், வாஸ்தினா குடியிருக்கக்கூடிய நிலம், கபட சகரனா மேய்ச்சல் நிலம். க்ஷேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம். சேத்ரானா சேருல நம்ம பயிர் வைப்போம்ல. கிலா அப்படின்னா
வேஸ்ட்டு அப்படின்னு தரிசு நிலம். அப்ரஹாதானா காடு அல்லது தரிசு நிலம். வாஸ்தினா வாஸ்து பார்ப்போம்ல வீடு கட்டுறதுக்கு, அப்போ குடியிருப்பு நிலம். கபட சாகரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். பல்வேறு விதமான நில குத்தகை முறை இருந்திருக்கு. அவங்க காலத்தில் பல்வேறு விதமான நில குத்தகை முறை இருந்திருக்கு. நிவி தர்மா அதுனா அறக்கட்டளை நில மானியம் குறித்து. ஓகேங்களா, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் புக்கில் பார்த்துக்குங்க, இது புக்கில் இருக்குது. நிவி தர்ம அக்ஷியானானா நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர், அதிலிருந்து வருவாய் பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு. அப்ரஹதா தர்மானா வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது. அடுத்து பூமி சித்ரயானான்றது தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுவருக்கு தரப்படும் உரிமை. ஓகேங்களா. அடுத்து ஏனைய நிலக்கொடைகள்லாம் கொடுத்துருக்காங்க, இது புக்கில் இருக்குது, நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். ஓகேங்களா. ஏன்னா பொறுத்துக்களை கேட்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வரிகள் வந்து கொஷின் கேட்பாங்க. பாகானா விளைச்சலில் அரசருக்கு வழக்கமாக 6ல் 1 பங்கு கொடுக்கணும். ஓகேங்களா. இது பாகானா விளைச்சலில் இப்போ 6 படி நெல் விளைஞ்சிருக்குன்னா 1 படி நெல் வந்து அரசருக்கு கொடுத்துடணும். இப்போ போகானா அரசருக்கு கிராமங்கள் வந்து பழங்கள், விறகுகள், பூக்கள்னு வந்து கொடுக்கணும். அடுத்து காரா அப்படின்னா கிராமத்தின் மீது குறிப்பிடப்பட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு விதமான கராரா வரி வாங்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பலினா ஆரம்பத்தில் விருப்பப்பட்ட வழங்கப்பட்ட வரி பின்னாளில் வந்து கட்டாயமாக மாறி ஒடுக்கப்பட்ட வரியாக மாறி இருக்கு. இந்த வரிகள் 4 வரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்துக்களை கேட்பாங்க, இல்லை சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்பாங்க. அடுத்து ஊதியங்கா. இது ஊதியங்கான்றது வந்து காவல் நிலையங்களை பராமரிக்க விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கிறது. அடுத்து உபரிகாரா அப்படின்னா கூடுதல் வரி. ஹிரண்யானா தங்க நாணயங்கள் மீதான வரி. வாத பூதானா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு விதிக்கப்பட்ட வரி. ஹலிகாரா அப்படின்னா கலப்பை வைத்திருப்பவர்களுக்கு வரி. சுல்கானா சுங்க வரி. கிளிப்தா உபகுலுத்தால் அப்படின்னா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் வரி. ரிஜிஸ்ட்ரேஷன் போது அவங்க விதிக்கப்படுற வரி. ஓகேங்களா. இந்த வரிகள்லாம் ரொம்ப முக்கியம். 4 எடுத்து கொடுத்துட்டு பொறுத்துக்களை கேட்பாங்க. ஓகேங்களா. இப்போது 11th ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் தான். ஒரு 4 பக்கம் தான் இருக்கும். அதுவுமே ஏற்கனவே பார்த்தேன் நம்ம நோட்ஸாக தான் இருக்கும். அதனால் நம்ம சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த குப்தர்கள் ஃபினிஷ் பண்ண ஃபீல் இருக்கும். குப்தர்கள் 6th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. இதுலேயும் வந்து தொல்லியல் சான்றுகள் அதுமாரி சான்றுகள் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குப்தர்கள் வெளியிட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள். குப்தர்கள் வெளியிட்டது தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள். நம்ம 11th ஸ்டாண்டர்ட் குப்தர்கள் பார்த்ததுனால அதுலேயே இருந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இதில் கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்துடலாம். குப்தர்கள் வெளியிட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள் வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. தங்கம் வெளியிட்டிருக்காங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தர் பற்றி சொல்கிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு, அதை நம்ம பார்த்துருப்போம். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் பற்றி சொல்கிறது வந்து உதயகிரி குகை கல்வெட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 2ஆம் சந்திரகுப்தர் பற்றி சொல்கிறது உதயகிரி குகை கல்வெட்டு. உதயகிரி குகை கல்வெட்டு. அடுத்து மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இது எல்லாமே வந்து 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது. ஸ்கந்தகுப்தர் பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு பிதாரி தூண் கல்வெட்டு. இது வந்து அப்படியே பொறுத்துக்களை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மெஹ்ரோலி தூண் கல்வெட்டு. இது வந்து 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம், நலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களை பற்றி சொல்லக்கூடிய வரலாற்று சான்றுகள் தான். அடுத்து இலக்கிய சான்றுகள் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். இலக்கிய சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு, மத்சய வாயு, பாகவத புராணங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய சான்றுகள். நாரதரோட நீதி சஸ்திரம். அடுத்து விசாக தத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், இது எல்லாமே வந்து குப்தர்களோட இலக்கிய சான்றுகள். அடுத்து பாணரோட அர்ஷசரிதம், காளிதாசர் நாடகங்கள், சீன பயணியோட பாகியான் குறிப்பு, அர்ஷரோட ரத்னாவாளி, நாகந்தா, பிரியதர்ஷிகா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தோட இலக்கிய சான்றுகள். யுவான் சுவாங் எழுதிய சியூகி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களை பற்றி சொல்லுது. இலக்கிய சான்றுகள். இந்த பக்கம் பாருங்கள், மிருச்ச கடிகம். இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ரூத்ரகரோடையது. நகைச்சுவையும் சோகமும் பொருந்திய நூல் தான் வந்து மிர்ச்ச கடிகம். அடுத்து கிருதார்ஜன்யம். இது வந்து பராவியோட நூல்.
மகாபாரதம் அர்ஜுனன் வெர்சஸ் சிவன் அவங்க ஃபைட்டை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் வெர்சஸ் சிவன் பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிளை கதை மாதிரி இருக்கும். இந்த நூல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க, அதான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் ஸ்ரீகுப்தர் பற்றி, அப்புறம் கடோத்கதர் பற்றி, அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இவங்களை பற்றி நம்ம திருப்பினா வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் ஸ்கிப் மட்டும் பண்ணிட்டு போகாதீங்க, அப்புறமா வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு புக்கில் படிக்கிறதுக்கு. குப்த பேரரசு நிறுவப்பட்ட இடம், ஏன்னா இது வந்து 6ன்றதால ஒரு சில எளிமையான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதுவும் கேட்பாங்க. ஸ்ரீகுப்தர் வந்து இந்த மகதம்ன்றது நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிக்கல. குப்த பேரரசு நிறுவப்பட்ட இடம் மகதம். அவங்களோட தலைநகரம் வந்து பீகாரில் இருக்கக்கூடிய பாடாலிபுத்திரம். அது 11th பார்த்தோம் நாம. ஸ்ரீகுப்தரோட காலம் வந்து 240 to 280. குப்த வம்சத்தை நிறுவிய முதல் அரசர் ஸ்ரீகுப்தர். ஆட்சி செய்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா வங்காளம், பீகார் சைடில் வந்து ஸ்ரீகுப்தர் ஆட்சி செஞ்சுருக்காரு. நாணயங்களில் ஸ்ரீகுப்தர் வடிவம் வந்து இடம்பெற்றிருந்திருக்கு. ஃபஸ்ட்டு நாணயம் வந்து ஸ்ரீகுப்தர் வடிவம். மகன் வந்து கடோத்கஜர். இவங்க 2 பேரோட பட்டம் வந்து மகாராஜா. ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் 2 பேரும் சேர்ந்த பட்டம் தான் வந்து மகாராஜா. அவரோட பையன் கடோத்கஜரோட பையன் முதலாம் சந்திரகுப்தர். மனைவி லிச்சாவி அரசு குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி. அதனால தான் இவங்க அந்த நிலமானது விரிவுபடுத்தப்பட்டு பேரரசானது. சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயத்தில், அதாவது எல்லா அரசர்களும் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க, எல்லாருமே தங்க நாணயங்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர் மட்டும்தான் வெள்ளி நாணயம் நினைக்கிறேன், அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயத்தில் சந்திரகுப்தரும் அவங்களோட மனைவி முதலாம் சந்திரகுப்தர் அவங்களோட மனைவி 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதில் லிச்சாவியான்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கும். லிச்சாவி வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதி நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லுவாங்க. அடுத்து முதலாம் சந்திரகுப்தரோட மகன் சமுத்திரகுப்தன். இவரோட சமகாலத்தவர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா இலங்கை மேகவர்மன். அவர் தான் வந்து பரிசெல்லாம் கொடுத்துட்டு நான் கயால கொஞ்சம் மடாலயம் கட்டிக்கிறேன்னு சமுத்திரகுப்தர்கிட்ட கேட்டிருப்பாரு. குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர், வம்சத்தின் தலைசிறந்த அரசர்னா சமுத்திரகுப்தர், இந்திய நெப்போலியன்னு சொல்லுவாங்க. இவரோட அவைப்புலவர் தான் அரிசேனர். இவர் தான் அலகாபாத்தூன் கல்வெட்டில் 33 வரி கொண்ட நாகரி வடிவத்தை சேர்ந்த சமஸ்கிருத மொழியில் வந்து சமுத்திரகுப்தரை வந்து பற்றி எழுதியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து குதிரை பலி வந்து அஸ்வமேத யாகம் பண்ணியிருப்பார் சமுத்திரகுப்தர். ஏன்னா இவர் 100க்கும் மேற்பட்ட அரசர்களை தோற்கடிச்சிருப்பார். அடுத்து பிரசஸ்தின்ற சமஸ்கிருதம்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது. பிரசஸ்தி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஒருவரை பாராட்டி புகழ்வதுன்னு பேர். ஓகேங்களா. இவர் வெளியிட்ட நாணயத்தில் வீணை வாசிப்பது போல் இருந்தது. அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா கவிராஜான்னு கூட சொல்லுவாங்க. இப்போ சமுத்திரகுப்தரை பற்றி மட்டும் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். சமுத்திரகுப்தர் வந்து மகத்தான போர் தளபதி. ஏன் மகத்தான போர் தளபதினு சொல்கிறாங்க? இவரோட அப்பா வந்து மனைவியை வந்து மேரேஜ் பண்ணி அது மூலயமா வந்து பேரரசானார். ஆனால் இவர் வந்து இவரை சுற்றியுள்ள நிலங்களை எல்லாம் போர் புரிஞ்சே பெருசாக்கினார். அது மூலயமா அவங்கள கப்பமும் கட்ட வச்சிருக்காரு. இவர் தென்னிந்தியாவின் பல்லவன் நாட்டு அரசன் விஷ்ணுகோபனை தோற்கடித்தார். இவர் மேற்கே போயிருப்பார், கிழக்கே போயிருப்பார், வடக்கே போயிருப்பார். தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம் வரைக்கும் போய் விஷ்ணுகோபனையும் தோற்கடிச்சிருப்பார். ஆனால் இவர் தோற்கடித்த அரசர்கள் யாரையும் கொல்லலை, எல்லாரையும் தோற்கடித்து நீங்களே ஆண்டுக்குங்க, எனக்கு வரி மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. வட இந்தியாவில் 9 அரசு, தென்னிந்தியாவில் 12 அரசு. ஓகேங்களா. அடுத்து இவர் இசை கவிதை பிரியர்னு சொல்கிறாங்க. அதனால தான் கவிராஜான்னு இவருக்கு பேர் இருக்குது. போர்களில் வெற்றி பெற்றால் குதிரையை பலியிடும் முறை இருந்திருக்கு. ஓகேங்களா. இவர் வந்து விஷ்ணு பக்தர், அதாவது வைணவத்தை சார்ந்தவர். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர். இதில் வந்து பாருங்க அந்த நவரத்தினங்கள் பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது பொறுத்துக்களை கேட்பாங்க, நம்ம பார்க்கலாம். 2ஆம் சந்திரகுப்தர் இருக்காருங்களே, இவரோட சிறப்பு பெயர் விக்ரமாதித்யர். மனைவி வந்து 2 பேர் இருக்காங்க. இந்த மனைவி டீட்டெயில் 11th கொடுக்கல. குபேரனாகா துருப சுவாமினி. சாக அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு. மேற்கு மாலவம் குஜராத்தை கைப்பற்றிருக்காரு. உடன்கட்டை பேரும் பழக்கம் இவங்க காலத்தில் இருந்திருக்கு. மெக்ரோலி இரும்பு தூண் வந்து இவர் காலத்தில் தான் வந்து கட்டியிருக்காங்க. சீன பயணி பாக்யான் இவர் காலத்தில் தான் வந்திருக்காங்க. அடுத்து இவரோட பட்ட பெயர்கள் தாங்க அதிகம். விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மன், விக்ரம தேவராஜன், தேவகுப்தர், தேவஸ்ரீன்னு இவருக்கு நிறைய பட்டங்கள் இருக்கிற அந்த குப்த அரசுகள்லேயே பட்டங்கள் அதிகம் இவருக்கு தான். விக்ரமாதித்யர் அல்லது 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த ரத்தினங்கள் பார்க்கலாம். காளிதாசர் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத புலவர், அரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர்,
காகபானகர் வந்து ஜோதிடர். சங்கு கட்டடக்கலை நிபுணர். வராகி மிகிரர் வானவியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர், சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் வந்து மாய வித்தைக்காரர். இவங்க ஒரு பக்கம் வந்து அந்த அறிஞர்களையும் கொடுத்துட்டு அவங்க எதில் புலமை வாய்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சைட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து குமாரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தரோட மகன் வந்து குமாரகுப்தர். இவரை பற்றி 2 பாயிண்ட் தான் நினைக்கிறேன். ஒன்று, நலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். சக்கராதித்யர்னு அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. அது குமாரகுப்தர். அடுத்து ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் வந்து ஈனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அவர் போயிட்டு 2ஆம் சந்திரகுப்தர் என்ன பண்ணிட்டாரு, ஈனர்களை வெற்றி கொண்டு வந்துட்டாரு. ஆனால் அவர் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் தான். ஈனர்களை கடிச்சாலும் அதுக்கப்புறமா வந்து சும்மா வந்துட்டே இருக்காங்க. அவரால் முடியல. லாஸ்ட்டாக வந்து குப்தர்களை வந்து வீழ்ச்சி அடைய செஞ்சுருப்பாங்க. பாலாதித்யர். இவருக்கு அப்புறம் பாலாதித்யர், அதாவது நரசிம்மகுப்தர்னு சொல்லுவாங்க, இல்லைனா பாலாதித்யர்னு சொல்லுவாங்க. மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் வந்து இவர் தான். அடுத்து இவர் மிகிலருக்கு கப்பம் கட்டி வந்திருக்காரு. மிகிரகுலர் வந்து பௌத்த பகைமையாக பார்த்தார். பௌத்தத்தை வந்து பகைமையாக பார்த்துருவர் வந்து மிகிரகுலர். ஸோ கப்பத்தை நிறுத்தினார். மிகிரகுலரை பாலாதித்யர் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்தை விட்டு வெளியேற்றியவர் வந்து தான் மிகிரகுலர். குப்த அரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம். ஓகேங்களா? குப்த அரசின் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் வந்து விஷ்ணுகுப்தர். கடைசியாக பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் தான். அதுக்கப்புறம் குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. குப்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக அமைப்பு கோட்பாடு கொண்டவங்களா இருந்திருக்காங்க. கடவுளின் பிரதிநிதியாக அவங்கள சொல்லிக்கிட்டாங்க. உயர் பதவி தண்டநாயகர், மகா தண்டநாயகராக இருந்திருக்கு. குப்த அரசு வந்து தேசம் அல்லது புக்தி, அதுக்கப்புறம் உபரிக்கான் பிரிச்சிருக்காங்க. அதிலிருந்து குப்த அரசரை தேசம் அல்லது புக்தின்னு பிரிச்சிருக்காங்க. அதை வந்து உபரிக்கா இல்லைன்னா ஆளுநர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. தேசம் அல்லது புத்தி கீழே விஷயா, அதை விஷயாபதிகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. விஷயா கீழே கிராமம், அது கிராமிக்கா அப்படி இல்லைன்னா கிராபதி யாக்ஷான்றவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, லெஃப்ட் சைட் பாருங்க, சமூக பொருளாதாரம். அது அப்புறமா பார்க்கலாம். இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். இராணுவத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பாலாதி கிருதியானா காலாட்படையின் தளபதி, மகாபாலாதி கிருதியானா குதிரைப்படை தளபதி, தூதகா வந்து ஒற்றைப்படை அமைப்பு. அடுத்து சமூகம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கு. காமந்தகரை எழுதிய நீதிசாரம்ன்ற நூல் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அரசு கருவூலம் பற்றி. நிலவரியே அரசின் முக்கிய வருமானம் இருந்திருக்குன்னு சொல்லுது. அதிக வட்டியின் கடை கொடுக்க முறை இருந்தது. அதான் ஃபினான்ஸ் விடுவாங்கள்ல, அது வந்து குப்தர் காலத்தில் இருந்திருக்கு. சாலைகளை அமைச்சிருக்காங்க. முக்கிய வணிக நகரங்களாக பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் இருந்திருக்கு. பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் இருந்திருக்கு. இதிலே வந்து மேலை கடற்கரை துறைமுகம், கீழே கடற்கரை துறைமுகம்னு இருந்திருக்கு. கல்யாண், மங்களூர், மலபார் எல்லாம் மேலை கடற்கரை துறைமுகங்கள். தாமிர லுப்தி வந்து பார்த்திங்கன்னா கீழே கடற்கரை துறைமுகங்கள். நாணயங்கள்னு பார்த்திங்கன்னா நாணய அமைப்பு முறையை அறிமுகம் படுத்தியவர் வந்து சமுத்திரகுப்தர்னு சொல்கிறாங்க. குப்தர்களின் பொற்காசு வந்து தினாரான்னு சொல்கிறாங்க. குப்தர்களின் பொற்காசு தினாரா. பௌத்தம் வந்து ஹீனயானம் மகாயானம்னு பிரிஞ்சிருக்கு. அதிக வெளியீடு வந்து கோல்டு தான். குறைந்த வெளியீடு வந்து வெள்ளி மற்றும் செப்பு காசு. அது வந்து 2ஆம் சந்திரகுப்தர் தான் வெளியிட்டார். கலையும் கட்டிடக்கலையிலும் பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில் வந்து முதலாக கட்டியவர்கள் வந்து குப்தர்கள் தான். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பு, அதன் பரிணாம வளர்ச்சி, தசம எண்முறை, பூஜ்ஜிய கண்டுபிடிப்பு, பரிணாம வளர்ச்சியாக தசம எண்முறை எல்லாமே வந்து குப்தர் காலத்தில் தான். அடுத்து ஈனர்கள் யார்? ஈனர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடோடி பழங்குடியினர். இவர்கள் ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின் மத்திய இந்தியாவில் பரவினர். தலைவர் வந்து அந்த ஈனர்களின் தலைவர் வந்து தோரமானர்னு சொல்லுவாங்க. தானே அரசராக முடிசூட்டி கொண்டவர். மாலவத்தில் யசோதவர்மன் ஆட்சியை முடிவுக்கும் கொண்டு வந்தவர் வந்து இவர் தான். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. 6th வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். 11th நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 6th ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற கண்டென்ட் தான் ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும், புதுசாக இனிமேல் படிக்க போகிறீங்கன்னா இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு புக்கில் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் வந்து நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். தென் வந்து நம்ம
நம்மளோட யூடியூப் சேனலில் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 459 அமௌண்ட் வந்து அப் டு எக்ஸாம் வரைக்கும், அதாவது ஷார்ட் நோட்ஸு, பிடிஎஃப், தென் வீடியோ கிளாஸ் எல்லாமே கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் வைக்க போகிறோம். இதில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.